நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். மதிமுக உருவான வரலாறுல இருந்து இப்போ மதிமுகல என்ன நடக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு இந்த படுகொலையை செய்தது விடுதலை புலிகள் என்றும் திமுக விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டது என்றும் குற்றம் சாட்டி ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் விடுதலை புலிகள் என்று கூறி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர்கள் அடிக்கடி தப்பிக்கும் நிகழ்வு நடைபெற்றன. ஜெயலலிதாவின் ஆட்சி இத்தகைய குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்ட நிலையில் திமுகவிலும் நிலைமை அமைதியாக இல்லை. கட்சிக்கு செல்லாமல் வைகோ யாழ்ப்பாணத்திற்கு ரகசிய பயணத்தை மேற்கொண்ட விவகாரம் கட்சிக்குள்ள பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. தமிழக அரசின் தலைமை செயலாளரிடமிருந்து கருணாநிதிக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. அந்த கடிதத்தில் விடுதலை புலிகளால் அவரது உயிருக்கு ஆபத்து வரலாம் என மத்திய அரசுக்கு தகவல் தெரிய வந்திருப்பதால் அவருக்கு உரிய பாதுகாப்பை வழங்க முதலமைச்சர் கூறியிருப்பதாக அந்த கடிதம் தெரிவித்திருந்தது. இந்த செய்தியை செய்தியாளர்களிடம் தெரிவித்த கருணாநிதி இதையடுத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் வைகோ. மத்திய அரசின் உளவுத்துறையினர் திமுகவின் குழப்பத்தை ஏற்படுத்த கடந்த சில மாதங்களாக முயன்று வருவதாக தலைவர் கலைஞர் பல முறை கூறியிருப்பதாக நினைவு கூறுகிறேன். என்னால திமுக தலைவருக்கோ கட்சிக்கோ கடுகளவும் கேடு வராமல் தடுக்க என்ன பலியிடத்தான் வேண்டும் என்றால் அதற்கு நான் சித்தமாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு வைகோ. அவருக்கு ஆதரவாக திமுகவில் ஒரு பிரிவினர் திலர ஆரம்பித்தனர். இதன் உச்சகட்டமாக வைகோவுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பினார் பொதுச் செயலாளர் அன்பழகன். முடிவுல 1993 நவம்பர் மாதம் 11 கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் வைகோ. அவருடன் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் திமுகவின் மாவட்ட செயலாளராக பிரிந்து சென்றனர். இதனை அடுத்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை உருவாக்கினார் வைகோ. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாறாக இந்த கட்சி முன்வைத்தார். மேலும் திமுகவில் நிகழும் வாரிசு அரசியல் குறித்தும் கருணாநிதி குறித்தும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். வைகோ மதிமுக தொடங்கிய பின் இளைஞர்கள் மத்தியில் பெரும் அளவு ஆதரவு உருவாகியிருந்தது. அவர் நடத்திய மாநாடுகள் பேரணிகள் அனைத்திலும் திரண்ட தொண்டர்கள் கூட்டம் பிரமிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. 2006 சட்டமன்ற தேர்தலில் தன்னைய முந்தைய ஆட்சி காலத்துல 19 மாதங்கள் சிறையில் அடைத்த அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் இணைந்து மக்களிடையே விமர்சிக்கப்பட்டாலும் இத்தேர்தலில் மதிமுகவிற்கு 35 தொகுதிகள் வழங்கியிருந்தது. 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில தொடர்ந்து மதிமுக இத்தேர்தல் தொகுதி பங்கீடு தராத காரணத்தினால கூட்டணியில இருந்து விலகியது. இதைத் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாம தேர்தல் புறக்கணிப்பும் செய்தது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசின் பிரதான எதிர்க்கட்சியான பாரத ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நரேந்திர மோடியை ஆதரித்து வைகோ பிரச்சாரமும் செய்திருந்தார். அதன் பின்பு அங்கு நிலைபெற முடியாத வைகோ 2019 நாடாளுமன்ற தேர்தலில் முந்தைய காலத்தில் கடுமையாக விமர்சித்து வந்த திமுக மற்றும் காங்கிரசுடன் வெகு நாட்கள் கழித்து மீண்டும் தனது மதிமுக கூட்டணியில் சேர்ந்து செயல்பட்டது. தேர்தலுக்கு 2 வருடத்திற்கு முன்பு திமுகவின் அடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று திமுகவை அறிவிக்காத நிலையில் வைகோ அவரை ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என்று வேட்பாளர் பட்டியலை அறிவித்தார். பின்பு வைகோவும் ஸ்டாலினும் தோழமையை பாராட்டி வந்த நிலையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வைகோ அவர்களை திமுகவில் விலக்கப்பட்ட பட்டியலில் இருந்து தனது தந்தை கருணாநிதியே வெகு நாட்களாக வழங்காத மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ஸ்டாலின் வழங்கியிருந்தார். இந்த நிலையில சில நாட்களுக்கு முன்பு வைகோவின் மகனான துரை வைகோ மதிமுகவின் தலைமை நிலை செயலாளராக நியமிக்கப்பட்ட நிலையில சில மூத்த நிர்வாகிகள் அவர் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. வாரிசு அரசியலை எதிர்த்து தொடங்கப்பட்ட மதிமுகவின் வாரிசு அரசியலா என அவர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில கட்சியின் பொதுக்குழுவிலும் இது குறித்து காரசார விவாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா துரோகி என வைகோ மறைமுகமாக விமர்சித்திருக்கிறார். மதிமுக நிகழ்ச்சிகளிலும் பேனர்களிலும் போஸ்டர்களிலும் மல்லை சத்யா முற்றிலுமாகவே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்திருந்தோம். சிறிய கட்சியான மதிமுக மல்லை சத்யா விவகாரத்துல உடைந்து விடுமோ என்று அக்கட்சி நிர்வாகிகள் கவலையில் தான் இருந்தாங்க. மதிமுகவின் மகன் துரை வைகோ பொறுப்பை வைகோ தந்தது முதல் அந்த கட்சிக்குள்ள முணுமுணுப்புகள் எழத் தொடங்கின. போதாத குறைக்கு கடந்த மக்களவை தேர்தலில் திருச்சியில தனது மகனை நிறுத்தி அவரை எம்பி ஆக்கி அழகுபடுத்தி பார்த்தார் வைகோ. ஒரு காலத்தில் வைகோ தான் வீர முழக்கமிட்டு தமிழக உரிமைக்காக கர்ஜித்து நாடாளுமன்றத்தில் செயல்பட்டார். இருக்கும் இடம் தெரியாமல் செயலாற்றி வருகிறார் துரை வைகோ.
ஆனால் கட்சிக்குள் வைகோ அப்படி இருப்பதில்லை. மதிமுகவில் அதிகாரத்தை தன் வசப்படுத்த நினைத்து தந்தையின் துணையோடு காய் நகர்த்தி வருகிறார். இதனால் மதிமுகவில் பழம் தின்னு கொட்டை போற்ற மூத்த தலைவர்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும் தெரிகிறது. குறிப்பாக துணை பொதுச் செயலாளரான மல்லை சத்யாவுக்கு துரை வைகோவிற்கும் செயல்பாடுகள் சுத்தமாக பிடிக்கவில்லை. நாளடைவில் இருவருக்குமான உரசல் விரிசலாகவே வலுவடைந்தது. மல்லை சத்யா ஓரங்கட்டலாம் என்று நினைத்து துரை வைகோவின் திட்டங்கள் தவிடுபடி போடப்பட்டன. காரணம், வைகோவிடம் அவருக்கு இருந்த நெருக்கம், தொண்டர்கள் மத்தியில் இருந்த செல்வாக்குதான் காரணம். பொறுத்து பார்த்தா துரை வைகோ வேறு வழி தெரியாமல் மல்லை சத்யா தன் வழிக்கு கொண்டு வர தந்திரத்தை கையாண்டார். அதுவும் நடக்கவில்லை என கூறப்படுகிறது. கடந்த ஏப்ரலில் நடைபெற்ற மதிமுக நிர்வாக குழு கூட்டத்திற்கு முன்பாக முதன்மை செயலாளராக பொறுப்பில் இருந்து விலகுவதாக துரை வைகோ அதிரடியாக அறிவித்தார். அதிர்ச்சி வைத்தியமும் கொடுத்தார். ஆனா அடுத்த நாளே இந்த நாடகம் முடிவுக்கு வந்தது. மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் தனது முடிவை திரும்ப பெறுவதாக துரை வைகோ அறிவித்தார். வைகோ முன்னிலையில் செய்தியாளர்களை சந்தித்த போது மல்லை சத்யாவும் துரை வைகோவும் வேண்டா வெறுப்பாக ஒருவருக்கொருவர் கை குலுக்கி சமாதானம் ஆகினர். உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியாது. அதுபோலதான் இருவரும் கை குலுக்கி கொண்டாலும் மனதளவுல புகைச்சல்கள் இருந்துட்டு தான் இருந்திருக்கு இருவர்களுக்கிடையேவும். ஆனா மதிமுக பூசலில் திடீர் ட்விஸ்டாக இப்போது வைகோ மல்லை சத்யாவுக்கு எதிராக திரும்பி இருப்பது அந்த கட்சி மத்தியில ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் மல்லை சத்யா துரோகி என்று மறைமுகமாக வைகோ குறிப்பிட்டுள்ளார். பலரின் புருவங்களை உயர்த்த செய்ததாகவும் இது இருக்கிறது. பிரபாகரனுக்கு எதிராக மாத்தையா எவ்வாறு துரோகம் செய்தாரோ அதே போல தனக்கு எதிராக மல்லை சத்யா துரோகம் செய்திருக்கிறார் என்ற தோனியில் மதிமுக பொது செயலாளர் வைகோ குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக வைகோ அளித்துள்ள பேட்டியில சமீப காலமாக கட்சி நிகழ்ச்சியில இறுக்கமான முகத்தோடு மல்லை சத்யா இருந்து வருகிறார். சமீபத்தில் அவர் இங்கிலாந்து பயணம் மேற்கொண்ட போது கூட மாமல்லபுரம் தமிழ் சங்க தலைவராக தான் சென்றிருந்தாராம். மதிமுக பிரமுகராக செல்லவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. என்னிடம் சொல்லவும் இல்லை அப்படின்னு வைகோ சொல்லியிருந்தாரு. அங்கே அவர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள்ல என் பெயரை கூட உச்சரிக்கல என்று வைகோ ஆதங்கப்பட்டுள்ளார். அதோட வைகோ நிறுத்தவில்லை. ஒரு காலத்துல நன்றாக பணியாற்றி விட்டு பின்னர் துரோகம் செய்வது என்பது சரித்திரத்தில் நிறைய பார்த்திருக்கிறேன். விடுதலை புலிகள் இயக்கத்தில் தலைவர் பிரபாகரனுக்கு மாத்தையா துரோகம் செய்யவில்லையா? அதை பற்றியெல்லாம் நான் இப்போது விரிவாக பேச விரும்பவில்லை என்று மல்லை சத்யா மறைமுகமான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. வைகோவின் இந்த பேட்டி தான் தற்போது மதிமுக வட்டாரங்கள்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மதிமுகவின் அண்ணா பிறந்த நாள் மாநாட்டுக்கான சென்னை மண்டல செயல் வீரர் கூட்டம் சென்னை அருகே பூந்தமல்லியில நேற்று நடைபெற்றிருந்தது. மல்லை சத்யா குறித்து துரோகி என வைகோ பேசியிருப்பது முக்கியத்துவத்தை பெறுகிறது. அது மட்டுமல்ல, பூந்தமல்லியில் நடக்கும் சென்னை மண்டல செயல் வீரர் கூட்டத்திற்கான வரவேற்பு பதவிகள் விளம்பரங்கள்ல மல்லை சத்யாவுடைய பெயரோ படமோ இடம்பெறவில்லை. அவர் பெயர் எங்கு இடம்பெறக் கூடாது என மதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து 4 நாட்களுக்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்டதாகவும் சொல்கிறார்கள். வைகோவின் பேட்டி குறித்தும் மல்லை சத்யா தரப்புல விசாரித்த போது மல்லை சத்யா மிகவும் மன வருத்தத்தில் உள்ளதாக தெரிவிக்கிறார்கள். ஜூன் மாதம் இங்கிலாந்திற்கு சென்றபோது வைகோவின் பெயரை சொல்லி அவருடைய தம்பியாக தான் வந்திருக்கிறேன் என்றும் மல்லை சத்யா பேசியிருப்பது குறித்து அவர்களுடைய நெருக்கமானவர்கள் கூறியிருக்கிறார்கள். தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க விரைவில் பத்திரிகையாளர்களை மல்லை சத்யா சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிகிறது. இதனிடையே வைகோ இன்று அளித்துள்ள பேட்டி ஒன்றில் மதிமுக நெருக்கடி எதுவும் இல்லை, செஞ்சி கணேசன் உள்ளிட்டோர் வெளியேற போவது நெருக்கடி ஏற்படுத்தவில்லை, மல்லை சத்யா குறித்து ஆராய்ந்துதான் நான் பேசினேன், கட்சியிலிருந்து வெளியேறியவர்களுடன் அவர் தொடர்பில் இருக்கிறார், ஒரு காலத்துல மல்லை சத்யா நான் பெருமையாக பேசி இருக்கிறேன் என்றும் தெரிவித்திருக்காரு. மல்லை சத்யாவின் பின்னணியில் திமுக இருக்கிறதா என்ற கேள்விக்கு அப்படி இல்லை, இந்த விவகாரத்தில் திமுக இருப்பதாக கூறுவது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்றொரு பக்கம் மதிமுகவின் வாரிசு அரசியலை பிடிக்காத சில அதிருப்தி மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மல்லை சத்யா தலைமையில் செயல்படுவது தொடர்பான ஆலோசனையும் நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறார்கள். அவர்கள் திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட போது மதிமுகவின் 5 மத்திய அமைச்சர்களை வைத்துக் கொண்டிருந்த வைகோ
கட்சியில் இருந்து மிக முக்கிய வாய்ந்த அந்த அமைச்சர்கள் வெளியேறினார்கள். அதுல குறிப்பிடத்தக்க அமைச்சர்களின் பெயர் காரோட்டி கண்ணப்பன், செஞ்சி ராமச்சந்திரன் போன்றவர்கள் தான். வாரிசு வேண்டாம் என்று சொன்ன வைகோ தனது மகன் துரை வைகோவிற்கு பதவியை கொடுத்தவுடன் திமுகவில் இருந்து வாரிசு எதிர்ப்பால் வெளியேற்றப்பட்ட வைகோ தற்போது தனது மகனை வாரிசாக அறிவித்ததுக்கு விளைவாக அவருடைய வலதுகரமாக இருந்த எல் கணேசன் இதை கேட்டு மாரடைப்பால் இறந்து விட்டார். அது மதிமுகவின் மிகப்பெரிய சரிவாகவும் கருதப்படுகிறது. இறுதியாக மதிமுக கடைசி வரை ஒரு நல்ல தலைவனாக உடன் பயணித்த மல்லை சத்யாவும் இப்போது வெளியேற்றப்படுவதால் மதிமுக இனி பூஜ்ஜியத்தை நோக்கி நகருகிறது அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டு வர்றாங்க. இதே மாதிரி பல முக்கிய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.